ஹாய்ங்க, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி எந்திரிச்சோடனே பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், சமையல் வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேங்க. பச்சை பயிறு குழம்பு தாங்க இன்றைக்கி வைக்க போகிறேன். பச்சை பயிறு குழம்பும் முருங்கைக்காய் போட்டு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நான் எப்போதும் இப்படி வறுத்துட்டு தான் நான் பருப்பு வேக வைப்பேன். இப்போ பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு புளி, உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் பொடியெல்லாம் போட்டு ஒரு 5-6 விசிலுக்கிட்ட விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் எப்போதும் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. பாப்பாவும் நைட்டு சரியாக தூங்கவே இல்லை. அவங்களுக்கு காலை அரிக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக சொரிஞ்சு விடவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் மனசு சங்கட்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ காலையில் தான் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்குகிற டைமில் சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு நானும் வந்துட்டு இப்போ பருப்பு வேக வச்சாச்சு. இந்த பக்கம் முருங்கைக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் இந்த அளவுக்கு தாங்க மீடியம் சைஸில் தான் நான் முருங்கைக்காய் கட் பண்ணுவேன். இதை விட சின்னதாக கட் பண்ணால் ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதனால் நான் அந்த மாதிரிலாம் கட் பண்ண மாட்டேன். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது முருங்கைக்காய். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வரமிளகாத்தூள், குழம்புத்தூள் எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். என்கிட்ட தேங்காய் இல்லை, நல்லா நான் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுனா அதுவே கூட்டு மாதிரி ஆகிடும். நல்லா தான் இருக்கும். அடுத்து இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு. பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடுகு, இப்போ கருவேப்பிலை, நம்ம வெங்காயம், வரமிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க லைட்டாக. அவ்வளோதாங்க, பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. டீயும் போட்டு வச்சாச்சு ரெடியாக. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குட்டி மினி விலாக் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா.